ஹாய். ஸோ எனக்கு புரியலை அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம சொல்லுவோம். ஹாய். ஸோ எனக்கு புரியல அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்ங்கிற அந்த ஒரு சென்டென்ஸை எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா புரியலை அப்படிங்கிறதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கும். லைக் உங்களுக்கு அவங்க சொன்னது கேட்காம இருக்கலாம், அவங்க சொன்னதை நீங்கள் கவனிக்காமல் இருக்கலாம், அவங்க சொன்னது இன்னொரு தடவை கேட்கணும், லைக் ரிப்பீட் பண்ணணும்னு இருக்கலாம். இல்லை அவங்க சொன்னது இப்படிதானா, நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா இல்லை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோமான்னு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படலாம். இல்லைன்னா நிஜமாவே நீங்கள் கவனிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ ஒரு சிச்சுவேஷனுக்கும் லைக் ஒரு சூழ்நிலைக்கும் நீங்கள் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்ங்கிறது எல்லா சூழ்நிலைக்கும் காமனாக யூஸ் பண்ணிட முடியாது. ஒரு சூழ்நிலைக்கும் மாறுபடும். ஸோ இப்போது அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்டுக்கு பதிலாக வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் நம்ம கிளாஸில் ஏதாவது டவுட் கேட்க போகிறீங்க அப்படின்னா இதில் எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறத பொறுத்து அதிலிருந்து ஒரு சென்டென்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே வாங்க லெசனில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நிஜமாகவே உங்களுக்கு அது புரியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதில் ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்ல வேண்டியது சாரி. ஸோ ஜென்ரலாக இது நீங்கள் கேட்டிருப்பீங்க, யாராவது பேசும்போது நம்ம அவங்க பேசுறது புரியல அப்படின்னா சாரி அப்படின்னு கேட்போம். லைக் எனக்கு புரியல அப்படிங்கிறது சாரி, என்ன சொன்னேன் சாரி அப்படி கேட்போம். ஸோ அதை தான் நம்ம இந்த 9th நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அவங்க சொன்னது உங்களுக்கு நிஜமாவே புரியல, நீங்கள் அதை கேட்ச் பண்ணல, நீங்கள் அதை டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படிங்கிறப்போ சாரி ஐ மிஸ்ட் தட், சாரி நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், இல்லைன்னா சாரி ஐ டிடன்ட் கேட்ச் தட், சாரி நான் அதை கேட்ச் பண்ணலங்கிறது அதுதான், எனக்கு அது புரியலை அப்படிங்கிறதா. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே புரியலை அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான். சரிங்களா? ஸோ ஐ டிடன்ட் கேட்ச் தட், இல்லைன்னா ஐ டிடன்ட் கெட் தட், இல்லைன்னா ஐ டிடன்ட் ஹியர் யூ, அவங்க சொன்னது நம்மளுக்கு கேட்கல அப்படிங்கிறப்போ சாரி ஐ டிடன்ட் ஹியர் யூ, இல்லைன்னா சாரி ஐ டிடன்ட் ஃபாலோ தட், அவங்க சொன்னதை நம்ம புரிஞ்சுக்கல அப்படிங்கிறப்போ ஃபாலோ தட். ஃபாலோங்கிறது என்னென்னா அவங்க சொன்னதை புரிஞ்சு அவங்க கூடயே நம்ம சேர்ந்து அந்த அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நம்ம நடக்கிறது. ஸோ அதை நான் எனக்கு புரியலை அப்படிங்கிறப்ப அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளால மூவ் ஆக முடியாது. அதனால சாரி ஐ டிடன்ட் ஃபாலோ தட். இப்போ உங்களுக்கு அது புரியவே இல்லை, அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னே தெரியல அப்படின்னா நீங்கள் ஐ டோன்ட் ஃபாலோ, சாரி ஐ டோன்ட் ஃபாலோ அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ புதுசாக பேசுகிறாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு அது தெரியாது என்னங்கிறப்போ ஐ டோன்ட் ஃபாலோ, சாரி ஐ டோன்ட் ஃபாலோ அப்படின்னு சொல்லிடலாம். கேட்கல அப்படின்னா ஐ டிடன்ட் ஹியர் யூ, சாரி, எது வரலாம் சாரி முன்னாடி வரணும். ஓகேங்களா? அடுத்து ஐ எம் நாட் ஃபாலோயிங் அப்படிங்கிறப்போ ஒரு குரூப் டிஸ்கஷன் இருக்குது, ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்ட் டிஸ்கஷன், உங்கள் பாஸ் ஓகே எல்லாருக்கும் புரிஞ்சதா, எவ்ரிபடிஸ் ஃபாலோயிங் அப்படிங்கிறப்போ சாரி ஐ டோன்ட் ஃபாலோ தட், ஐ டிடன்ட் ஃபாலோ தட், இல்லைன்னா ஐ எம் நாட் ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் அவங்க நம்மளுக்கு புரியலைங்கிறது அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். இல்லைன்னா சாரி வாட் வாஸ் தட், என்னது வாட் வாஸ் தட், என்ன சொன்னீங்க எனக்கு புரியலை, இல்லைன்னா சாரி வாட் டிட் யூ ஜஸ்ட் சே, ஜஸ்ட் இப்போ நீ என்ன சொன்ன எனக்கு புரியலை, இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்க எனக்கு புரியலை, ஐ மிஸ் தட், நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், ஐ டிடன்ட் கேட்ச் தட், எனக்கு அது புரியலை, ஐ டிடன்ட் கெட் தட், எனக்கு அது புரியலை விளங்கலை, ஐ டிடன்ட் ஹியர் யூ, நீ சொன்னதை நான் கேட்கல, எனக்கு கேட்கல, ஐ டிடன்ட் ஃபாலோ தட், உங்கள் பாத்திரம் நான் வரல, எனக்கு புரியலை, ஐ டோன்ட் ஃபாலோ, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியலை, ஐ எம் நாட் ஃபாலோயிங், எனக்கு புரியலை, அதனால் நான் உங்களை ஃபாலோ பண்ண முடியலை, வாட் வாஸ் தட், என்னது வாட் டிட் யூ ஜஸ்ட் சே, ஜஸ்ட் நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு இடத்துல புரியலை அப்படிங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், உண்மையாகவே ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூஸ் பண்ண வேண்டிய இடங்கள் இதுதான். ஸோ இதில் நம்மளுக்கு அது புரியல அப்படிங்கிறப்ப இதில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம். அதுவே சில நேரம் ஒரு கான்வர்சேஷன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும், பட் நம்ம மைண்ட் வேறு எதையோ யோசிச்சுட்டு இருக்கோம், நம்ம அதை கவனிக்கவே மாட்டோம். திடீர்னு நம்மளை கொஸ்டின் கேட்பாங்க, பட் நம்மளோட ஐடியா சொல்லு அப்படின்னா நான் உட்காந்து 2 பாட்டு பாடிட்டு மைண்டில் ஏதோ யோசிச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கேன், நீங்கள்லாம் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த சென்ஸ் ஒரு குரூப்பில் உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, நான் அப்படியே உட்காந்து நேற்று என்ன பண்ணோம், நேற்று என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்போ திடீர்னு என்னோட பாஸ் என்கிட்ட அப்புறம் நான் உன்னோட ஐடியா சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக நான் அதை கவனிக்கவே இல்லை. அப்போ எப்படி நான் ஐடியா சொல்ல முடியுது? ஸ்கூலாக பக்கத்தில் என்னது நோட்டு காட்டு அப்படின்னு கேட்குறக்கு, இது ஸ்கூல் இல்லை, ஆஃபீஸில் ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வளர்ந்த இன்டர்மீடியட் லெவலில் இருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம கொஞ்சம் வளர்ந்த இடங்களில் நம்மளால் அப்படி சொல்ல முடியாது, அப்படி பக்கத்தில் கேட்டும் சொல்ல முடியாது. அப்படிங்கிறப்போ உண்மையாக நான்
சாரி என் மைண்ட் அங்கேயே இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறப்போ பல திட்டுகள், பல மிரட்டல்கள், சில அசிங்கங்கள் அதெல்லாம் பட வேண்டியிருக்கும். இன்கேஸ் நீங்கள் அதை படலை, நான் இது இப்படிங்கிறப்போ நான் கேட்ச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்ப இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி மறுபடியும் அவங்க சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா உண்மையாக ஒத்துக்கோங்க. ஐ வாஸ் நாட் லிசனிங், ஐ வாசன்ட் லிசனிங், சாரி ஐ வாசன்ட் லிசனிங், நான் கவனிக்கல, சாரி. இல்லைன்னா ஐ வாசன்ட் பேயிங் அட்டென்ஷன், சாரி நான் வந்து என்னோட கவனம் வந்து இங்கே இல்லை, நான் வந்து அட்டென்ஷனே கொடுக்கல. இல்லைன்னா சாரி மை மைண்ட் வாஸ் சம்வேர் எல்ஸ், சாரி என் மைண்ட் வந்து வேறு எங்கேயோ இருந்துச்சு, நான் கவனிக்கல. என்னோட சஜஷன், இது வந்து உங்கள் ஆஃபீஸில் உங்கள் பாஸ் கேட்கும்போது உங்கள் எதிரெல்லாம் சொல்லிடாதீங்க. நார்மலாக கேஷுவலாக உங்கள் ஆஃபீஸ்லேயே கலீக்ஸ் கூட பேசும்போது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, ஈவன் உங்கள் மிஸ் கிட்ட கூட இதை வந்து நீங்கள் சொல்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கதை கொண்டடிப்பாங்க. அதனால் அதை வந்து கரெக்டாக நீங்கள் சொல்கிற இடத்துல உங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகாது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் சொல்லிக்கலாம், ஃபால்ட் அட்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்கேஸ் அவங்க சொன்னது உங்களுக்கு புரியலை, ஐ மீன் அவங்க சொன்னதை வந்து இன்னொரு தடவை நீங்கள் கேட்கணும், ரிப்பீட் பண்ணுங்கன்னு கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம். could you repeat that please, sorry could you repeat that please. ஒன்றுக்கும் சாரி எதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுற அப்படின்னு கேட்டால் அது ஒரு நல்ல ஃபீல், லைக் சாரிங்கிறது நமக்கு புரியல அப்படிங்கும்போது நம்ம கேட்குறோம். ஸோ நம்ம திடீர்னு could you repeat that please அப்படின்னு கேட்குறப்ப sorry could you repeat that please அப்படின்னு கேட்டோம்னா அந்த சாரி வந்து ஒரு நல்ல வார்த்தை. ஆக்சுவலி அது வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். எந்த ஒரு சுச்சுவேஷனையுமே நம்ம சாரி கேட்டோம் அப்படின்னா அதை அப்படியே மாற்றிடும். நிஜமா பெரிய சண்டை போட்டுட்டு கத்திட்டு என்ன பண்ணிட்டு இருந்தால் டக்கு நீங்கள் ஒரு சாரி சொல்லி பாருங்க மாறும். ஆனால் அந்த சாரியோட மீனிங், எக்ஸாக்ட் மீனிங் இங்கே கிடையாது. பட் ஸ்டில் அந்த சாரிங்கிற வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குது. அதனால் நீங்கள் சாரி யூஸ் பண்ணால் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ சாரி could you repeat that please, அதை வந்து இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ண முடியுங்களா சாரி, இல்லை சாரி could you say that again. ரிப்பீட்டும் say that again ஒன்றே தான், பட் டிஃப்ரென்ஸ் காட்டுறோம் இல்லைங்களா. நம்ம ஒன்றே சொல்லிருக்க முடியாது, இல்லை இதோட இது ஈஸியாக இருக்கலாம், இதோட இது ஈஸியாக இருக்கலாம், அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குங்கிறதுனால தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் எல்லாமே இதுக்கு பதிலாக இது, இதுக்கு பதிலாக இதுன்னு ஆப்ஷன் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் நீங்கள் எது வேணால் எல்லாத்துலேயுமே ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, போர் அடிக்குதுங்கிறப்ப மாற்றிக்கலாம் அடுத்தது. ஓகே ஓகே, ஸோ could you repeat that please, இல்லைனா could you say that again. ஸோ கேஷுவலாக கேட்கணும் அப்படிங்கிறப்போ, கேஷுவலுங்கிறப்பே நார்மலாக ஃபேமிலிக்குள்ளே, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே, சேம் ஏஜ் குரூப்பு அந்த மாதிரி நார்மலாக, இல்லை உங்கள் டீம்மேட்ஸே ரொம்ப ஜாலியான டீம்மேட்ஸ், உங்கள் பாஸ் கூட ரொம்ப கேஷுவலாக ஜாலியான டீம், அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம இதில் ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க புரியலன்னா ஹோல்ட் ஆன், வாட், ஹோல்ட் ஆன் அப்படின்னா வெயிட் இரு, என்ன பேசுகிறேன் புரியல அப்படிங்கிறதுக்கு ஹோல்ட் ஆன் வாட். அதுவே ஹோல்ட் ஆனுக்கு பதிலாக டைரக்டாகவே வெயிட் வாட், இரு என்ன சொல்கிறேன், வெயிட் வாட் அப்படின்னு கேட்கலாம். இல்லை பயங்கர வேகமாக சொல்லிக்கிட்டே போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம், வந்து நான் சொல்கிறேன் வந்து டிக்டேட் பண்ணுறேன், எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எஸ்டர்டே தேர் வாஸ் a snake சொல்லிட்டே போனாங்க. வா ஸ்லோ டவுன், என்ன இவ்வளோ வேகமாக பேசிகிட்டு இருக்கீங்க, மெதுவாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக சொல்லுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா டீச்சர்கிட்ட யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம கேஷுவல்னு சொன்னாங்கன்னா. ஸோ ஜென்ரலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பயங்கர எக்ஸைட்டடாக டே நீ அந்த பொண்ணை பார்த்தேன்டா, அவள் என்ன சொன்னானா நீ இதை பேசிகிட்டே போனாங்கன்னா, வா ஸ்லோ டவுன், என்னடா இவ்வளோ வேகமாக போகிற, நிறுத்தி நிதானமாக பேசுடா அப்படின்னு சொல்லலாம். உவா ஓகே உவா. ஓகே, அடுத்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே நம்மளுக்கு புரியலை. இது வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஒரு காலகேயர் பாஷை நம்ம மைண்டுக்குள்ள அவங்க பேசும்போதெல்லாம் ஓடுது அப்படின்னா, what the heck are you talking about, என்னடா பேசுறீங்க, எதை பற்றி தான் பேசி தொலைறீங்க, இன்னும் எக்ஸாக்ட் வேர்ட் நான் சொல்ல விரும்பல, பட் என்னத்தை தான் பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறத what the heck are you talking about அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இல்லை அப்படின்னா ஐ ஹாவ் நோ க்ளூ வாட் யூஆர் சேயிங் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பேசுறது என்ன பேசுகிறீங்க எனக்கு சுத்தமாக இத்தனோடு கூட ஐடியாவில் இவ்வளோ கூட க்ளூ கிடையாது, நீங்கள் எதா பேசுகிறீங்க. நம்ம உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம், நம்மளை மட்டும் விட்டுட்டு லைக் நம்ம போகலான்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு ட்ரிப்போ என்னமோ அவங்க போயிட்டு வந்துட்டாங்க, அந்த ட்ரிப்பில் ஏதோ ஒன்று பார்த்துருக்காங்க, லைக் ஏதோ ஒரு அனிமல் பார்த்துருக்காங்க. அந்த அனிமல் பற்றி அது செம்ம அழகாக இருந்துச்சுல்ல, அது பாரு இப்படி இருந்துச்சு, ஒயிட்டாக இருந்துச்சுல்ல, அது கூட இப்படி சொல்லுச்சு அப்படின்னு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு பேன் அவங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னடா ஏதாவது சொல்லு அப்படின்னா ஐ ஹாவ் நோ க்ளூ வாட் யூ ஆர் சேயிங். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல,
வாட் த ஹெக் ஆர் யூ டாக்கிங் அபவுட், என்னத்தை பற்றிடா பேசுகிறீங்க அப்படின்ட்டு அதை ஒன்று கேட்கலாம். ஓகே, இன்னொன்று ஸ்டாப் ரைட் தேர். ஸ்டாப் ரைட் தேர், நிறுத்து, இதோட நிறுத்து அப்படிங்கிறதுக்கு ஸ்டாப் ரைட் தேர் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ கேஷுவலாக நீங்கள் சொல்கிறதுக்கு ஹோல்ட் ஆன், வாட், வெயிட், வாட், வா, ஸ்லோ டவுன், வாட் த ஹெக் ஆர் யூ டாக்கிங் அபவுட், ஸ்டாப் ரைட் தேர், I have no clue what you are saying. ஸோ இதில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ கடைசியாக நம்ம அவங்க சொன்னது உங்களுக்கு வந்து அந்த வார்த்தை புரியலை, இல்லை என்றால் அவங்க சொன்ன வார்த்தை இதுதானா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். லைக் அந்த மீனிங் அதுதானா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வாட் டிட் யூ மீன் பை என்ன சொன்னாங்க. ஓகே, கேஷுவலாக ஃபைட்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் மேபி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஸோ ஃபைட் நடக்கும்போது கெட் லாஸ்ட் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ கெட் லாஸ்டா, கெட் லாஸ்ட்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, நிஜம் நம்மளை இப்போ வெளியே போன்னு சொல்கிறாங்களா, இல்லை இதுக்கு மேலே என்கிட்ட பேசவே பேசாதான்னு சொல்கிறாங்களா, என்ன சொல்ல வராங்க புரியலையே அப்படிங்கிறப்போ நம்மளா மைண்டில் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு அவங்ககிட்ட ஆமாம் போகிறேன் நானும் போகிறேன், யூ கெட் லாஸ்ட் ஐ கெட் லாஸ்ட்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போகாமல் நிஜமாவே அவங்க சொன்னது நம்மளுக்கு புரியலை அப்படிங்கிறப்போ வாட் டிட் யூ மீன் பை கெட் லாஸ்ட், கெட் லாஸ்டா அப்படின்னா கெட் லாஸ்ட்னா நீ என்ன சொல்ல வர, என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். கெட் லாஸ்ட்டுங்கிற வார்த்தைனால நீ என்ன அர்த்தம், என்ன மீன் பண்ணுற அப்படின்னா என்ன சொல்ல வர நீ. ஸோ வாட் டிட் யூ மீன் பை கெட் லாஸ்ட். நான் இது நிறையா யூஸ் பண்ணாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ ஃபேமிலியோ யாருக்கிட்டே சண்டை வரும்போது. சண்டையில் நம்ம நிறையா வார்த்தைகள் விடுவோம் இல்லைங்களா, அது ஜென்ரலாக தவறான விஷயம். சண்டைகளை நம்ம வந்து யோசிக்காமல் ஏதாவது வார்த்தைகள் விட்டுருவோம், ஆனால் அந்த சண்டை முடிஞ்சிரும், ஆனால் அந்த வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நடந்தாலும் சரி, நீங்கள் யார்கிட்டே பேசினாலும் சரி. ஸோ அதனால் மோஸ்ட்லி சண்டைகளில் வார்த்தைகள் விடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் பேசிக்காக ஒரு சாதாரண அட்வைஸ். ஓகே, ஏன்னா மறுபடியும் அவங்க முகத்தை பார்த்து அதே மாதிரி நம்ம பேசணும். ஏதோ ஒரு சூழ்நிலை மறுபடியும் அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தி அவங்க காயப்படுத்தணும். நம்மளாம் மனுஷங்க இல்லையா, நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க பேச்சு வந்து அடுத்தவங்களை ஆறுதல் பண்ணி சந்தோஷப்படுத்தாட்டியும் அவங்கள காயப்படுத்திடக்கூடாது. இன்கேஸ் சண்டை வருது அப்படின்னா வார்த்தைகள் கொஞ்சம் லிமிட்டடாக பேசுங்க. லைக் பேசாமல் இருந்தால் கூட ஓகே. லைக் இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி நீ இது பண்ணது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். சண்டை ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பில் சண்டை வரும். அப்படிங்கிறப்போ சாரி சொல்லிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. உங்கள் தப்பு அவங்க தப்பு நடத்துது. ஃபர்ஸ்ட் நீங்கள் சாரி சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இவங்க ஏன் சாரி சொன்னாங்க அப்படின்ட்டு அவங்க யோசிப்பாங்க. அவங்க தப்புங்க அவங்க புரிஞ்சுட்டு இருக்கும்போது சரி நம்ம தப்பு கூட இவங்க சாரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் அன்பு ஜாஸ்தியாகும். ஸோ அவங்க மறுபடியும் மேபி சாரி கேட்கலாம், சாரி கேட்காமலையும் போகணும். ஆனால் நீங்கள் சாரி கேட்குறீங்கிறப்போ மறுபடியும் அவங்க வந்து சாரி கேட்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு சாரி கேட்டிங்கன்னா அதுக்கான வேல்யூ கிடையாது. ஓகேயா, இது வந்து எல்லா இடத்துலையும் நான் சொல்ல, நீங்கள் கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கான ரிலேஷன்ஷிப்ஸை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ மற்ற ரிலேஷன்ஷிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணது உங்களோட இஷ்டம். ஓகே, ஜஸ்ட் சின்ன ஒரு ஸ்மால் பிட் ஆஃப் அட்வைஸ். ஓகே, ஸோ வாட் டிட் யூ மீன் பை, நீ இப்படி ஒரு வார்த்தை சொன்னியா அப்படின்னா என்ன. எஸ்டர்டே ஐ ஸ்லெப்ட் பீஸ்ஃபுல்லி அப்படின்னு நான் சொல்கிறேன். வாட் டிட் யூ மீன் பை பீஸ்ஃபுல்லி. ஸோ பீஸ்ஃபுல்லிக்கு எனக்கு புரியலை, பீஸ்ஃபுல்லினா என்ன சொல்ல வரீங்க எப்படி அப்படின்னு நான் திருப்பி கேட்கலாம். வாட் டிட் யூ மீன் பை பீஸ்ஃபுல்லி. ஓகே, இல்லைனா could you repeat that last part again. இது வந்து நம்ம ஏற்கனவே ரிப்பீட்டேஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் இதுக்கும் நம்ம கிளாரிஃபிகேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். அவங்க ஏதோ ஒன்று சொன்னாங்க, நம்மளுக்கு ஏதோ ஒன்று கேட்டுருச்சு, இதுதான் சொன்னாங்கன்னா இவங்க. ஸோ வி ஆல் ஷுட் ஒர்க் ஹார்ட் லைக் அப்படின்ட்டு நம்ம பாஸ் ஒரு லெக்சர் கொடுத்துட்ருக்காரு. பொசுக்குன்னு ஏதோ ஒரு சொல்கிறாரு, நம்மளுக்கு டாம் அண்ட் ஜெரின்னு கேட்குது. ஒர்க் ஹார்ட் லைக் டாம் அண்ட் ஜெரியா, கரெக்டாக தான் கேட்டுச்சா. அப்போ வந்து நான் வந்து வாட் டு யூ மீன் பை டாம் அண்ட் ஜெரின்னு நான் கேட்க முடியாது. ஏன்னா டாம் அண்ட் ஜெரின்னு அவங்க சொன்னாங்களா, கரெக்டாக தான் எனக்கு கேட்டுச்சான்னு எனக்கு தெரியாது. அப்படிங்கிறப்போ could you repeat that last part again boss அப்படின்னு கேட்கலாம். ஓகே ஓகே, ஸோ வாட் டிட் யூ மீன் பை could you repeat the last part again, இதில் ஏதோ ஒன்று நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனுக்குனால அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தை புரியல அப்படின்னா இதை வாட் யூ மீன் யூஸ் பண்ணலாம். அவங்க சொன்ன வார்த்தை உங்களுக்கு கரெக்டாக தான் கேட்டுச்சா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னா could you repeat the last part again நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு லெசனில் புரியலன்னா எப்படி கேட்குறது, அதே மாதிரி நம்மளோட ஃபால்ட் நம்ம கவனிக்கலன்னா எப்படி ஒத்துக்கிறது, அதே மாதிரி ஒருத்தவங்களை ரிப்பீட் பண்ண சொல்கிறோன்னா எப்படி கேட்கலாம், ஒரு கிளாரிஃபிகேஷன் எப்படி கேட்கலாம், அண்ட் கேஷுவலாக நம்மளுக்கு வந்து இதுதான் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வந்து கேஷுவலான சிச்சுவேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டாபிக்லேருந்து ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் அந்த சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இதே சென்டென்ஸ் யூஸ் பண்ணி பழகுங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறதை குறைச்சிட்டு இதை ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு டாபிக்லேருந்தும் ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு எந்த இடத்துல யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஓகே ஓகே. ஸோ டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட் கிளியரிங் செஷனில் க்ளியர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. தேங்க்யூ.